ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பங்குச்சந்தை யூடியூப் சேனல். நம்ம வீடியோக்குள்ளார போடுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டிஸ்க்ளைமர். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா, இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. அது இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு வேற ஏதாவது தகவல் வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் சொன்னீங்கன்னா நாங்கள் வீடியோவாக போஸ்ட் பண்ணுறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதலாவதா இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா, மார்க்கெட் ஓவராலாக எப்படி க்ளோஸ் ஆயிருக்கு. அடுத்ததா எஃப்ஐஐ டிஐ டேட்டா பார்க்கலாம். சில இண்டிவிஜுவல் ஸ்டாக் செய்திகளையும் பார்க்கலாம். இன்னைக்கு ஆர்பிஐ ஃபினான்சியல் இயர் 2024 ஆனுவல் ரிப்போர்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்ததா நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தங்க உஜ்ஜீவன் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்கோட ஃபண்டமெண்டல் அனலிஸும் மணப்புரம் ஃபினான்ஸ் பேங்கோட ஃபண்டமெண்டல் அனலிஸும் எப்படி இருக்குன்னு கேட்டாங்க. அதெல்லாம் பார்க்கலாம். டாடா ஸ்டீல் இன்னைக்கு ஒரு 5% டவுன் ஆச்சு. இந்த ஸ்டாக்கை இப்போதைக்கு நம்ம வாங்கலாமா வேண்டாமா, இந்த செய்திகள்லாம் பார்க்கலாம். இன்னைக்கு நிப்டி 50 பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ஆனது -193 புள்ளிகள் டவுன் ஆயிருக்கு. க்ளோஸ் ஆனது பார்த்தீங்கன்னா 22,510 க்ளோஸ் ஆயிருக்கு. அதாவது பர்சன்டேஜ் வைஸ் பார்த்தீங்கன்னா -0.85% டவுன் ஆயிருக்கு. ஒரு 5 ட்ரேடிங் செஷன்ல நம்மளுடைய மார்க்கெட் இறங்கிட்டே இருக்கு. அதனால பார்த்து கவனமா ஷேர் வாங்குறது விற்கிறது ட்ரேட் பண்றதுல பார்த்து செய்யுங்க. சென்செக்ஸும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா -534 புள்ளிகள் டவுன் ஆயிருக்கு. பர்சன்டேஜ் வைஸ் பார்த்தீங்கன்னா 0.72% டிக்ளைன் ஆயிருக்கு. நிப்டி பேங்க் கொஞ்சம் பாசிட்டிவா முடிஞ்சிருக்கு. அதாவது 270 புள்ளிகள் இன்னைக்கு கொஞ்சம் ஹைல காட்டியிருக்கு. அதாவது 0.56% இன்னைக்கு கெயின் ஆயிருக்கு. க்ளோஸ் ஆனது பார்த்தீங்கன்னா நிப்டி பேங்க் 48,772 க்ளோஸ் ஆயிருக்கு. நிப்டி ஐடியும் இன்னைக்கு ஒரு 2% டவுன்ல பிஎஸ்சி ஸ்மால் கேப்பு -1.28% டிக்ளைன் ஆயிருக்கு. எஃப்எல்டோல மோஸ்ட் ஆக்டிவ் ஸ்டாக்ஸா இருந்த ஸ்டாக் எதுனா ஹெச்டிஎஃப்சி பேங்க். ஹெச்டிஎஃப்சி பேங்க் மோஸ்ட் ஆக்டிவ் ஸ்டாக்கா இருந்த ஸ்டாக் எதுனா எஃப்எல்டோல ஹெச்டிஎஃப்சி பேங்க், ஐஆர்பி இன்ஃப்ரா, மகசன் டாக், ரிலையன்ஸ் இந்த ஸ்டாக்லாம் மோஸ்ட் ஆக்டிவ் ஸ்டாக்கா இருந்திருக்காங்க. அடுத்ததா எஃப்ஐஐ டிஐ டேட்டா பார்க்கலாம். எஃப்ஐஐ பார்த்தீங்களா மந்த் டில் டேட் இது வரைக்கும் பார்த்தீங்களா -40,777 கோடி நெட் செல்லர்ஸா இருந்திருக்காங்க. ஆனா டிஐ பார்த்தீங்களா இது வரைக்கும் மந்த் டில் டேட் இது வரைக்கும் பார்த்தீங்களா 50,185 கோடியா நெட் பர்ச்சேஸரா இருந்திருக்காங்க. அதனால பேலன்ஸ் பண்ற மாதிரி டிஐ நம்ம மார்க்கெட்டுக்கு சப்போர்ட் கொடுக்கறதுனால மார்க்கெட் ஓவராலா கொஞ்சம் ஸ்டெடியா இருக்கு. ரொம்ப டவுன் ஆகல. அடுத்ததா சில இண்டிவிஜுவல் ஸ்டாக் செய்திகளை பார்க்கலாம். கேஎல்ஆர் கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டாக் இன்னைக்கு 7% ரேலி கொடுத்துருக்கு. எதனால அவங்களோட Q4 ரிசல்ட் ஒரு நல்ல ரிசல்ட்டை காட்டியிருக்கிறதுனால இந்த ஸ்டாக் 7% ரேலி கொடுத்ததா ஒரு செய்தியை சொல்றேன். சிஜி பவர் ஷேர் இன்னைக்கு ஒரு 4% ரைஸ் ஆயிருக்கு. யூபிஎஸ் தரப்புல டார்கெட் பிரைஸ் இன்னுமே 35% வரைக்கும் அப்சைடு போகலான்னு ஒரு செய்தியை சொல்றாங்க. லெமன் ட்ரீ ஹோட்டல் இன்னைக்கு 6% இந்த ஸ்டாக் ஜம்ப் ஆயிருக்கு. எதனால ஸ்ட்ராங்கான Q4 ரிசல்ட், அதாவது பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் நெட் ப்ராஃபிட் இயர் ஆன் இயர் 52% கெயின் ஆயிருக்கு. அதாவது 67 கோடியா காட்டியிருக்காங்க. அதே மாதிரி ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷனும் 29% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இயர் ஆன் இயர் பார்த்தீங்கன்னா 327 கோடியா காட்டியிருக்காங்க. டாடா ஸ்டீல் இன்னைக்கு ஒரு 5% டிக்ளைன் ஆயிருக்கு. அவங்களுடைய வீக்கான Q4 ரிசல்ட்னால டிக்ளைன் ஆயிருக்கதா ஒரு செய்தியை சொல்றாங்க. ஆர்விஎல்எல் ஷேர் இன்னைக்கு 2% ரைஸ் ஆச்சு. அதுக்கு என்ன காரணம்னா 38 கோடிக்கு ப்ராஜெக்டை வின் பண்ணியிருக்கதாகவும் சவுத் ஈஸ்ட் சென்ட்ரல் ரயில்வே கிட்ட இருந்து 38 கோடிக்கு ஒரு ஆர்டர் வின் பண்ணியிருக்கிறதுனால இந்த ஸ்டாக் இன்னைக்கு 52 வீக் ஹையை டச் பண்ணியிருக்கு. இந்த ஸ்டாக்கோட 52 வீக் ஹை பார்த்தீங்கன்னா 399. எஸ்ஜேவிஎன் ஷேர் பிரைஸும் இன்னைக்கு 3.5% டிக்ளைன் ஆயிருக்கு. ஆனால் இவங்களுடைய Q4 ரிசல்ட் கன்சால்டேஷன் ப்ராஃபிட் 61 கோடிக்கு கொடுத்துருக்காங்க. ஆனால் ஷேர் பிரைஸ் டவுன் ஆயிருக்கு. ஸ்ட்ராங்கான குவார்டர்லி பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆனால் ஷேர் பிரைஸ் மார்க்கெட் இறங்குனதுனாலயோ என்னன்னு தெரியல, ஆனால் 3.5% எஸ்ஜேவிஎல் ஷேர் இன்னைக்கு டிக்ளைன் ஆயிருக்கு. ஐஆர்பி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பல்க் டீல் நடந்திருக்கதா, அதாவது 5.4% கை மாத்திருக்கதாகவும் ஒரு செய்தியை சொல்றாங்க. அதாவது யாரா இருக்கலாம் ஐஆர்பி ஹோல்டிங் பிரைவேட் லிமிடெட்
தீபாவளி விரல்ரா மகிஸ்ராக்கு வந்து கை மாத்திருக்கதா ஷேர்ஸை வந்து கை மாத்திருக்கதா ஒரு செய்தியை இன்னைக்கு வந்து ஆர்பிஐ வந்து அவங்களோட ஆனுவல் ரிப்போர்ட்டை வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது ரியல் ஜிடிபி growth பார்த்தீங்கன்னா 2024 2025ஓட ஃபினான்ஷியல் இயர் growth பார்த்தீங்கன்னா 7% வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது ஏப்ரல் மானிட்டரி பாலிசியில் அவங்க ஆர்பிஐ வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஜிடிபி growth வந்து 7% வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் Q1 டேட்டா பார்த்தீங்கன்னா 7.1%, Q2ல பார்த்தீங்கன்னா 6.9% வந்து கொடுத்துருக்காங்க, Q3ல 7%, Q4லையும் 7% தான் நம்ம மொத்த உள்நாட்டு உற்பத்தியோட டேட்டாவை காட்டியிருக்கு. இந்த ஃபினான்ஷியல் இயரோட ஜிடிபி growth பார்த்தீங்கன்னா முதல்ல இயர் முன்னாடி ப்ரீவியஸ் இயரோட இந்த இயர் வந்து கொஞ்சம் டிக்ளைன் ஆயிருக்கு. ப்ரீவியஸ் இயரில் ஜிடிபி growth பார்த்தீங்கன்னா 7.6%ல இருந்தது, இப்போ வந்து 7% தான் காட்டியிருக்கு. அடுத்ததா நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க வந்து உஜ்ஜீவன் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்கோடையும் உஜ்ஜீவன் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்கோட ஃபண்டமெண்டல் அனலிஸ் வந்து எப்படி இருக்குன்னு ஸ்க்ரீனர்ல பார்க்கலாம். உஜ்ஜீவன் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் லிமிடெடோட ஃபண்டமெண்டல் அனலிஸை நம்ம பிஎஸ்ல கம்பேர் பண்ணி பார்க்கலாம். அது இல்லாமல் இந்த கம்பெனியோட மார்க்கெட் கேபிட்டல் பார்த்தீங்கன்னா 9633 கோடி இருக்கு. அதாவது இந்த ஸ்டாக்ல ஒரு 5000 கோடிக்கு மேல உள்ள மார்க்கெட் கேபிட்டல் ஸ்டாக் எல்லாமே மிட் கேப் ஸ்டாக். இது வந்து மிட் கேப் ஸ்டாக்குக்குள்ள வரக்கூடிய ஒரு ஸ்டாக். இந்த ஸ்டாக்குக்கு பிஎஸ் செக்டார்ல இருக்கக்கூடிய பேங்க் செக்டார் எதுலாம் ஹெச்டிஎஃப்சி பேங்க், ஐசிஐசி பேங்க், ஆக்சிஸ் பேங்க், கோட்டக் மஹிந்திரா பேங்க், இண்டஸ்இண்ட் பேங்க், ஐடிபிஐ பேங்க், எஸ் பேங்க். இந்த ஸ்டாக்கோட இபிஎஸ் வந்து 6.54ல இருக்கு. அதுவும் கொஞ்சம் பரவாயில்ல. ஆனால் பியுமே கொஞ்சம் லோ வேல்யூ, பியுமே நல்லா இருக்கு. டிஸ்கவுண்ட் பிரைஸ்ல தான் நமக்கு கிடைக்குது இந்த ஸ்டாக். இவி பை எபிட்டாவும் பரவாயில்ல, 8.89ல இருக்கு. புக் வேல்யூமே கொஞ்சம் பரவாயில்ல. ஆனால் எஸ் பேங்க் வந்து புக் வேல்யூ வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கு. புக் வேல்யூ வந்து கொஞ்சம் கம்மியா இருக்க ஸ்டாக் தான் நமக்கு ரொம்ப நல்லது. ஆனால் பரவாயில்ல, இந்த ஸ்டாக்குமே நல்லா தான் இருக்கு. டெப்ட் ஈக்விட்டி வந்து இந்த பேங்கிங் செக்டார், நான் பேங்கிங் ஃபினான்சியல் செக்டார்லலாம் அதிகமாக தான் இருக்கும். அதனால நம்ம அதை ஒரி பண்ணிக்க வேண்டியதில்லை. டெப்ட் ஈக்விட்டி பார்த்தீங்கன்னா 7.08 இருக்கு உஜ்ஜீவன் பேங்க். ஆர்ஓஇ பரவாயில்ல, 31ல இருக்கு. ஆர்ஓசிஇ 12, அதுவும் நல்லா இருக்கு. கரண்ட் ரேஷியோ வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கு. பிரைஸ் டு சேல்ஸும் பரவாயில்ல, 1.69ல இருக்கு. இந்த ஸ்டாக்கோட குவார்டர்லி ரிசல்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். குவார்டர்லி ரிசல்ட்டுமே நல்லா கொடுத்துருக்காங்க. ரெவன்யூ பார்த்தீங்கன்னா மார்ச் 2023ல 1185 கோடியா இருந்தது. மார்ச் 2024ல 1529 கோடியா அதிகரித்திருக்கு. உங்களோட இன்ட்ரெஸ்டும் நல்லா இருக்கு. 447 கோடியா இருந்தது, 595 கோடியா அதிகரித்து. ஆனா ஃபைனான்சிங் ப்ராஃபிட் தான் கொஞ்சம் கம்மியா காட்டியிருக்காங்க. இயர் ஆன் இயர் பார்க்கும்போது கொஞ்சம் டிக்ளைன் ஆயிருக்கு. நெட் ப்ராஃபிட் வந்து கொஞ்சம் பரவாயில்ல, 310 கோடியா இருந்துச்சு. இப்போ இந்த இயர்ல பாத்தீங்கன்னா 330 கோடியா காட்டி. இந்த ஸ்டாக்கோட ரெவன்யூ பாத்தீங்கன்னா பிஎல்டல்ல ஒவ்வொரு இயரும் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கு. பரவாயில்ல, இதுவுமே நமக்கு ஒரு நல்ல விஷயம் தான். நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா பிஎல்டல்ல மார்ச் 2022ல மைனஸ்ல நெகட்டிவ்ல காட்டியிருக்காங்க. இந்த ஸ்டாக்கோட கம்பவுண்ட் சேல்ஸ் growth பார்த்தீங்கன்னா டிடிஎம்ல 36% கொடுத்துருக்காங்க. ஓரளவு பரவாயில்ல. கம்பவுண்ட் ப்ராஃபிட் growthம் டிடிஎம்ல 16% வந்து கொடுத்துருக்காங்க. இதுவும் ஓரளவு பரவாயில்ல. ஸ்டாக் ப்ரைஸ் சிஏஜிஆர் வந்து கடந்த 1 இயர்ல வந்து 37% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி பார்த்தீங்கன்னா 32%. ஓவராலாக பார்க்கும்போது இந்த ஸ்டாக் வந்து ஃபண்டமெண்டல் வைஸ் வந்து ஓரளவு பரவாயில்ல. இந்த ஸ்டாக்கோட பேலன்ஸ் ஷீட்ல ஈக்விட்டி கேபிட்டலும் நல்லா இருக்கு. ரிசர்வும் பரவாயில்ல, 2054 கோடிக்கு வந்து கையில வச்சிருக்காங்க. டோட்டல் அசெட் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக் வந்து மார்ச் 2024க்கு டேட்டா கொடுக்கல. மார்ச் 2023ஓட டேட்டா பார்த்தி டோட்டல் அசெட் வந்து 33,317 கோடி வந்து வச்சிருக்காங்க. கேஷ் ஃப்ளோவும் நல்லா இருக்கு. கேஷ் ஃப்ரம் ஆக்டிவிட்டி வந்து பரவாயில்ல, 1582 கோடி வந்து. ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ல பார்த்தீங்கன்னா ப்ரொமோட்டர்ஸ் ஹோல்டிங் வந்து மே 2024ல ப்ரொமோட்டரே இல்லை, ப்ரொமோட்டர் ஹோல்டிங்ஸே இல்லை. சுத்தமாக 0.00%ல தான் இருக்கு. மற்ற இயர்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரொமோட்டர் ஹோல்டிங் வந்து போன இயரில் பார்த்தீங்கன்னா 73% வந்து வச்சுருந்தாங்க.
ஆனால் இந்த இயரில் மே 2024 ப்ரொமோட்டர் ஹோல்டிங்கே இல்லை. இந்த இடத்துல செக் பண்ணிட்டு எப்பயுமே எந்த ஷேருக்கும் ப்ரொமோட்டர் ஹோல்டிங் இருக்கிறது ரொம்ப நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். எஃப்ஐ ஹோல்டிங் ஆனால் நல்லா இருக்கு. இந்த இயரில் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. 26% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. போன இயரோட பார்க்கும்போது போன இயரில் 3% தான் வச்சிருந்தாங்க எஃப்ஐ. இந்த இயரில் பார்த்தீங்கன்னா மே 2024 26% எஃப்ஐ ஹோல்டிங் வச்சு டிஐ 7% தான் வச்சிருக்கு. பப்ளிக் கிட்ட 65% இருக்கு. ஓவராலா நம்பர் ஆஃப் ஷேர் ஹோல்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 7,99,937 ஷேர் ஹோல்டர்ஸ் இருக்காங்க. ஓவராலா பார்க்கும்போது இந்த ஷேர் பரவாயில்ல. ஃபண்டமெண்டல் வைஸ் நல்லா இருக்கு. இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனி குவார்டர்லி ரிசல்ட் நல்லா கொடுத்துருக்காங்க. ப்ராஃபிட் growth சிஏஜிஆர்ல 44% கடந்த 5 இயர்ல கெயின் ஆயிருக்கு. ஆனால் லோ இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோ கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டாக்கோட ஹை பார்த்தீங்கன்னா 63 வரைக்கும் ஹை போயிருக்கு. லோ 35. இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கக்கூடிய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 49. அதாவது இன்னைக்கு -2.54% இன்னைக்கு டிக்ளைன் ஆயிருக்கு. இந்த ஸ்டாக்கை இப்போதைக்கு நம்ம வாங்கலாமா வேண்டாமான்னு கேட்டிங்கன்னா இந்த நேரத்தில் வாங்க வேண்டாம்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு அப்புறம் பார்த்துட்டு வாங்கலாம். அடுத்ததான் மணப்புரம் ஃபினான்ஸ் லிமிடெட். இந்த ஸ்டாக்குமே நான் பேங்கிங் ஃபினான்சியல் செக்டார்ல தான் வரக்கூடிய ஒரு மிட் கேப் ஸ்டாக். இந்த ஸ்டாக்கோட மார்க்கெட் கேபிட்டல் பார்த்தீங்கன்னா 14,186 கோடி வச்சிருக்காங்க. உங்களோட முக்கியமான தொழில் என்னன்னா கோல்டு லோனுக்கு ஃபினான்ஸ் பண்ணக்கூடிய ஒரு கம்பெனி. இந்த ஸ்டாக் என்னோட ரேடார்ல இருக்கு. இந்த ஸ்டாக்குமே ஒரு நல்ல ஸ்டாக் தான். ஏன்னா நல்ல மூவ்மெண்ட்டும் கொடுக்கும். இன்னைக்கு இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா -2.44% டிக்ளைன் ஆயிருக்கு. இப்போ இருக்க கரண்ட் பிரைஸ் பார்த்தீங்கன்னா 168ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இந்த ஸ்டாக்கோட ஹை 207, லோ பார்த்தீங்கன்னா 110 வரைக்கும் லோ போயிருக்கு. இந்த ஸ்டாக்கோட புக் வேல்யூ 136. இந்த ஸ்டாக்கோட பிஇ பார்த்தீங்கன்னா நமக்கு டிஸ்கவுண்ட் பிரைஸ்ல தான் கிடைச்சிருக்கு. ஏன்னா இண்டஸ்ட்ரி பிஇ பார்த்தீங்கன்னா 20, ஸ்டாக் பிஇ 6 தான் இருக்கு. எப்பயுமே இண்டஸ்ட்ரி பிஇயை விட ஸ்டாக் பிஇ கம்மியாக இருந்தால் தான் அந்த ஸ்டாக் நமக்கு ஒரு நல்ல ரிட்டர்னும் கொடுக்கும். அது இல்லாமல் இந்த ஸ்டாக்கோட டெப்ட் ஈக்விட்டி 2.97 பிளட்ஜ்டு பர்சன்டேஜ் 0ல இருக்கு. இதுவுமே நமக்கு ஒரு நல்ல பிளட்ஜ்டு பர்சன்டேஜ்லாம் இந்த கம்பெனியோட ஷேரை எங்கேயும் அடமானம் வைக்கலன்னு இந்த விஷயம் நமக்கு ஒரு நல்ல விஷயம். இந்த கம்பெனியோட ப்ரொமோட்டர் ஹோல்டிங் 35% வச்சிருக்காங்க. இதுவும் நமக்கு ஒரு நல்ல இந்த கம்பெனியை பிஎஸ் கம்பெனியோட கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா பிஇ நமக்கு அண்டர் வேல்யூவேஷன்ல தான் இருக்கு. அதாவது டிஸ்கவுண்ட் பிரைஸ்ல தான் கிடைக்கும். இவி பை எபிட்டாவும் பரவாயில்ல. பிரைஸ் டு புக் வேல்யூமே நல்லா இருக்கு 1.2. டெப்டும் பரவாயில்ல. டெப்ட் 2. மற்ற பிஎஸ் கம்பெனியோட கம்பேர் பண்ணும்போது டெப்ட் ஈக்விட்டி பரவாயில்ல 2.97ல இருக்கு. ROE 20 இருக்கு. ROCE 13.75. இதுவும் நல்லா இருக்கு. கரண்ட் ரேஷியோ கொஞ்சம் அதிகமாக இருக்கு. ஆனால் ஜியோ ஃபினான்சியல் பார்த்தீங்கன்னா கரண்ட் ரேஷியோ 98. அதை கம்பேர் பண்ணும்போது பரவாயில்ல 5.82ல இருக்கு கரண்ட் ரேஷியோ. பிரைஸ் டு சேல்ஸுமே நல்லா இருக்கு 1.61ல இருக்கு. இந்த ஸ்டாக்கோட குவார்டர்லி ரிசல்ட் நல்லா கொடுத்துருக்காங்க. ரெவன்யூ இயர் ஆன் இயர் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஃபைனான்சிங் ப்ராஃபிட்டும் இந்த ஸ்டாக்குக்கு நல்லா கொடுத்துருக்காங்க. போன இயர்ல 600 கோடியா இருந்தது. இந்த இயர்ல பார்த்தீங்கன்னா 808 கோடியா காட்டியிருக்கு. நெட் ப்ராஃபிட்டுமே 415 கோடியா இருந்தது போன இயர்ல. இந்த இயர்ல 563 கோடியா காட்டி. பிஎன்டலும் நல்லா இருக்கு. இந்த ஸ்டாக்கோட ரெவன்யூ பார்த்தீங்கன்னா இயர்லி இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கு. இன்ட்ரெஸ்டும் நல்லா இருக்கு. 2,866 கோடியா காட்டியிருக்காங்க. இந்த ஸ்டாக்கோட நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா மார்ச் 2024 2,197 கோடியா அதிகரித்திருக்கு. ஒவ்வொரு இயரும் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் வந்திருக்காங்க. இவங்களுடைய சேல்ஸ் growth நல்லா இருக்கு. டிடிஎம்ல 32% காட்டி. ப்ராஃபிட் growth 46%. ஸ்டாக் பிரைஸ் சிஏஜிஆரும் 56% கடந்த 1 இயர்ல இந்த ஸ்டாக் ஏறி இருக்கு. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டியும் 21%. இந்த வேல்யூவேஷன்ல அந்த உஜ்ஜீவன் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்கோட கம்பேர் பண்ணும்போது மணப்புரம் ஃபினான்ஸ் ஷேர் நல்லா இருக்கு. இவங்களோட ஈக்விட்டி கேபிட்டல் 169 கோடியா வச்சிருக்காங்க. ரிசர்வுமே நல்லா இருக்கு. 11,379 கோடி மார்ச் 2024 ரிசர்வ் வச்சிருக்காங்க. கையில வச்சிருக்கக்கூடிய கேஷை தான் ரிசர்வ்னு சொல்லுவாங்க. டோட்டல் அசட்டுமே நல்லா இருக்கு. ஒவ்வொரு இயரும் இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு. கேஷ் ஃப்ரம் ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டி தான் கொஞ்சம் டிக்ளைன் ஆயிருக்கு.
நெகட்டிவ்ல காட்டியிருக்காங்க. இந்த இடத்துல நீங்களும் செக் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டாக்கோட ப்ரொமோட்டர் ஹோல்டிங் வந்து நல்லா இருக்கு, பரவாயில்ல. 35% வந்து ப்ரொமோட்டர் வந்து வச்சிருக்கு. எஃப்ஐ வந்து 31%, இதுவுமே நல்லா இருக்கு. எஃப்ஐ ஹோல்டிங்கும் நல்லா இருக்கு. போன இயரோட இந்த இயர் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, அதாவது ஒரு 3-4% கிட்ட இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. உஜ்ஜீவன் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்கோட கம்பேர் பண்ண மணப்புரம் ஃபினான்ஸ் லிமிடெட் வந்து நல்லா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இந்த ஸ்டாக்கை பற்றிலாம் உங்களுக்கு ஏதாவது கருத்து இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த ஸ்டாக்கையும் இப்போதைக்கு வாங்கலாமா வேண்டாமான்னு கேட்டிங்களா, இப்போ வந்து மார்க்கெட் இறங்கிட்டு தான் இருக்குது. அதனால இன்னும் எந்த அளவுக்கு இறங்கும்னு தெரியல. அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு அப்புறம் வாங்கலான்னு தான் நானும் நினைக்கிறேன். அடுத்ததா இன்னைக்கு டாடா ஸ்டீல் ஸ்டாக் வந்து ஒரு 5% வந்து டிக்ளைன் ஆயிடுச்சு. எதனால அவங்களுடைய Q4 ரிசல்ட் வந்து அவ்வளோவா சாட்டிஸ்ஃபைடா கொடுக்கல. அந்த காரணத்தினால இந்த ஸ்டாக்கை வந்து மார்க்கெட்ல இறக்கி. இந்த ஸ்டாக்கை வந்து இப்போதைக்கு வாங்கலாமா வேண்டாமான்னு கேட்டீங்க. இப்போ இருக்க நேரத்தில் இப்போ இருக்க மார்க்கெட் கண்டிஷன்ல வாங்க வேண்டாம் தான் நான். டாடா ஸ்டீல் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு டே ரேஞ்சில் டாடா ஸ்டீல் வந்து -5.80% வந்து இன்னைக்கு டிக்ளைன் ஆயிருக்கு. இந்த ஸ்டாக்கோட Q4 ரிசல்ட் பார்த்தீங்கன்னா சேல்ஸ் வந்து டிக்ளைன் ஆயிருக்கு. மார்ச் 2023 பார்த்தீங்கன்னா சேல்ஸ் வந்து 62,962 கோடியா இருந்தது. இப்போ மார்ச் 2024 58,687 கோடியா டிக்ளைன் ஆயிருக்கு. ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்டும் டிக்ளைன் ஆயிருக்கு, அதாவது 7,219 கோடியா இருந்தது, இப்போ வந்து 6,601 கோடியா குறைஞ்சிருக்கு. நெட் ப்ராஃபிட்டுமே வந்து நல்லா டிக்ளைன் ஆயிருக்கு, அதாவது நெட் ப்ராஃபிட் போன இயர்ல பார்த்தீங்கன்னா 1,566 கோடியா இருந்தது, இப்போ இந்த இயர்ல Q4 ரிசல்ட்ல 555 கோடியா டிக்ளைன் ஆயிருக்கு. அதனால இந்த ஸ்டாக் வந்து இப்போதைக்கு வந்து Q4 ரிசல்ட்டும் நல்லா கொடுக்கல. அது இல்லாமல் இந்த நேரத்தில் வந்து இந்த ஸ்டாக்கை வந்து கன்சிடர் பண்ண வேண்டாம் நான் நினைக்கிறேன். எல்லாரும் டிஸ்க்ளைமரை பார்த்துக்கோங்க. நான் ஒரு செபி ரிஜிஸ்டர் அனலிஸ்ட் கிடையாது. நீங்கள் எதாவது ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா உங்களுடைய ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். அது இல்லாமல் எங்களுடைய சேனலுக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.